ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவார நமஸ்காரங்கள். வார பலன் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20ஆம் தேதி ஏகாதசி, 21ஆம் தேதி திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது 3 நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே, ஆனால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டாரு. இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பார்த்தேன்னா பௌர்ணமி. இது பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேற வரும். அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே, அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. விருச்சிக ராசியினுடைய அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடத்துல சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. சப்தமாதிபதி 4ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது ஒரு கேந்திரத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது, 2 கேந்திர அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிநாதன் இன்னொரு 2 கேந்திராதிபதி, 3 கேந்திராதிபதிகள், அதாவது 1, 4, 7, 10 கேந்திரங்கள்னு சொல்கிறோம். 3 கேந்திராதிபதிகள் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய சுகங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அதாவது வீடு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டில் அலங்கார பொருட்கள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உபகரணங்களில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்குண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா ராகு, சூரியன், புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உங்களுடைய ராசியின் அதாவது 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்துல போய் பாக்கியஸ்தானாதிபதி இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் ராகுவோட சம்பந்தம் தந்தையின் உடல்நிலை சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புத பகவான் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் 11ஆம் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தொழிலில் அதீத லாபம் இல்லாமல் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர இந்த கவிஞர்கள், எழுத்து பணியாளர்கள், மெடிக்கல் ஹோல்சேலர்ஸ், மருத்துவ நிபுணர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா போலீஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனின்றதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தையே பார்க்குறார். அதுவரே குரு பகவானாக இருக்கிறதுனால தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இருந்தாலும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதாவது 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்தில் 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம்.
8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா சந்திராஷ்டம காலம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் தேவையற்ற ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, யாரையாவது வந்து ஒரு இது கொடுக்கறது, அதாவது தேவையற்ற கமெண்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து சந்திரனுடைய ஆட்சி வீடாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துல போகும்பொழுது பார்த்தலையானால் 22ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணுன்னு பார்க்கக்கூடிய ஆளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் சுபப்பட்டு போகிறது குரு பகவான் பார்வையினால். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். புனர்ப்பு யோகம் அமையிறது சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக அமையிறது. இது 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் வருது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 11ஆம் இடத்துல போகும்பொழுது அதாவது பௌர்ணமி யோகம் அமையிறது. அதாவது 24ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 27ஆம் தேதி அதிகாலை வரலும் பௌர்ணமி யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு பணம், செல்வாக்கு, அதிகாரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்குவீங்க. புதிய நண்பர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மறதியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாகவே அமையிறது. கவலைப்பட தேவையில்லை. அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். கையில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. அதை தவிர எலுமிச்சம்பழம் மாலை வந்து போட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது.